Taste the Daily. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 134 போக்சோ குற்றங்கள், 57 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என 191 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அரங்கேறி உள்ளன. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே நாசப்படுத்தி அவலட்சண ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடந்த பாலியல் குற்றங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 134 போக்சோ குற்றங்கள் மற்றும் 57 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என 191 பெண்களுக்கு எதிரான போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே நாசப்படுத்தி இருக்கிறது ஸ்டாலினின் திமுக ஆட்சி என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் மட்டும் 50 போக்சோ குற்றங்களும் 23 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் என மொத்தமாக 78 பெண்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் போக்சோ குற்றங்கள் அரங்கேறி அந்த மாதத்தையே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மக்களை உரையச் செய்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் 141 போக்சோ குற்றங்களும் 56 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் என மொத்தமாக 197 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறது. மார்ச் மாதம் 125 போக்சோ குற்றங்களும் 55 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என 180 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் போக்சோ குற்றங்கள் அந்த மார்ச் மாதம் முழுவதும் அரங்கேறி இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் 134 போக்சோ குற்றங்களும் 57 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் என 191 அந்த பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என இந்த மாதத்தில் அதிகபட்சமாக அரங்கேறி இருக்கிறது. கடந்த 4 மாதத்தில், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 4 மாதங்களில் 455 போக்சோ குற்றங்களும் 191 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் என 646 பெண்களுக்கு எதிரான போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்தத்தையும் தமிழகத்தையே நாசமாக்கி இருக்கிறது ஸ்டாலின் திமுக ஆட்சி என்று பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் உறவினர், பெற்றோர் என கதறி இருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே இருக்கக்கூடிய மலை கிராமமான எருக்கம்பட்டு என்கிற கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமண ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்து கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டிருக்கிறார். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய மரணம் காரணமாக ஏறக்குறைய 70 பேர் உயிரிழந்திருக்கிறதாக அப்போது நாம் களத்திலிருந்து செய்திகளை வெளியிட்டிருந்தோம். அந்த 70 குடும்பங்களைச் சேர்ந்த அந்த குழந்தைகள், அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், கணவனை இழந்த மனைவிகள், மனைவிகளை இழந்த கணவன்கள், தாய் தந்தை இழந்த பெற்றோர்கள் என அந்த மாவட்டமே இன்னும் அந்த வடுக்களில் இருந்து மாறாத ஒரு துயரத்தில் தொடர்ந்து அங்கு பாலியல் வன்கொடுமை வெறியாட்டங்கள் அதிகரித்திருப்பதாகவும் இதற்கு கள்ளச்சாராயமே காரணம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 16 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவரை, அதாவது அந்த மாணவியுடைய வீடியோவை எடுத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து மிரட்டி பொன்னுசாமி என்பவர் அந்த பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் பிடிபட்டிருக்கிறார். அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவன் நவீன் என்பவன் இந்த சம்பவத்திலே சிக்கியிருக்கிறார். அவரோடு 3 பேர் இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். சென்னையில் 15 வயது சிறுமியை தாக்கி அந்த சிறுமியினுடைய ஆடைகளை கிழித்து அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய குமரன் என்பவர் மிகப்பெரிய அளவில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கத்திலே வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில், அதாவது 17 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. 3 நபர்கள் சேர்ந்து, குறிப்பாக மெக்கானிக் பிரிவு பேராசிரியராக கூடிய அந்த மதன்குமார் என்பவர் உட்பட அந்த கல்லூரியுடைய முதல்வர் இப்படி பல்வேறு இடங்களில் புகார் அளித்தும் கூட மதன்குமாரை கைது செய்யாமல் காவல்துறை காப்பாற்றி இருக்கிறது மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருந்திருக்கிறது. அதே போன்று கோவையிலே வாய் பேச முடியாத ஒரு சிறுமியை இருசக்கர வாகனத்திலே அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 14 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக 5 பேர் அந்த சிறுமியை சீரழித்து போக்சோ சட்டத்திலே சிக்கியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த கள்ளச்சாராயம் காரணமாக சிறுமிகளை வேட்டையாடக்கூடிய, கற்பழிக்கக்கூடிய, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய, சிதைக்கக்கூடிய சம்பவம் என்பது நாள்தோறும் அரங்கேறி வருவதாக மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய, குறிப்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கரூர் மாவட்டத்திலே 16 வயது, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மணிகண்டன் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். அதே போன்று திருச்சி மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தீண்டலில் ஈடுபட்ட வாசீவன் மற்றும் அஜித்குமார் என்கிற 2 பேர் போக்சோவில் சிக்கி இருக்கிறார்கள்.
10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு கூட தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலையில்தான் ஸ்டாலினுடைய திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கார்த்திக் என்கிற இளைஞர், குறிப்பாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மணியினுடைய தலைமையில் திருமணம் செய்து வைத்திருக்கார். அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். பெரியார் பிறந்த மண்ணில், சமூக சீர்திருத்தத்தை பேசுகின்ற இந்த மண்ணில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக பிரமுகர்கள் கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய அவலநிலையில் இன்றைக்கு தள்ளப்பட்டிருப்பதுதான் ஸ்டாலினுடைய ஆட்சியின் மெகா சாதனை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த 50 வயது காமுகன் ஒரு ஜாகிர் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கியிருக்கிறார். சென்னை முகப்பேரிலே அதாவது வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்ற கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 17 வயதான +2 படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை. அதே போன்று கடலூர் மாவட்டத்திலே குறிப்பாக இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த இருவர் சேர்ந்து, குறிப்பாக முத்துக்குமரன், தங்கதுரை 2 பேர் சேர்ந்து ஒரு சிறுமியை கர்ப்பமாக்கி இருக்கக்கூடிய சம்பவம். சென்னை வியாசர்பாளையிலே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஈரோட்டிலே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தருமபுரியிலே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. ராமநாதபுரத்தில் திருவாரூரிலே 8ஆம் வகுப்பு 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திருப்பூர் காங்கேயம் அருகே குறிப்பாக திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவில் இருந்த ஒரு மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சூரிய பிரகாஷ் என்பவர் பிடிபட்டிருக்கிறார். அதே போல திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திலே 12 வயது சிறுமிக்கு 70 வயது பன்னீர்செல்வம் என்கிற முதியவர் பாலியல் தொல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. நெல்லையிலே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தஞ்சாவூரிலே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. இப்படி எங்கு பார்த்தாலும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் 3 வயது சிறுமியிலிருந்து 1 வயது சிறுமியிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை பாலியல் வெறியாட்டங்களும், பாலியல் சீண்டல்களும், பாலியல் வன்கொடுமைகளும், பாலியல் அத்துமீறல்களும், அதாவது பள்ளியிலிருந்து, கல்லூரியிலிருந்து, பல்கலைக்கழகங்களிலிருந்து, வீட்டில் தனியாக இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், நடந்து செல்லக்கூடிய என்று இந்த பெண்களை குறிவைத்து இந்த போன்ற அத்துமீறல் ஈடுபடக்கூடியவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. கொடுக்கக்கூடிய புகார்களை முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இப்படி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது அரங்கேறி ஒட்டுமொத்த சமூகத்தையே நாசமாக்கி இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனதாகும். கடந்த 4 மாதத்தில் மட்டும் 455 போக்சோ குற்றங்கள், 191 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என மொத்தம் 646 பாலியல் குற்றங்கள் பதிவாகி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதை அம்பலப்படுத்தி இருக்கிறது. விடியா திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பினால்தான் விடிவு காலம் பிறக்கும் என தமிழக பெண்கள் தெரிவித்து வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.